நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கொடுக்க போகிறேன். அந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட இமேஜுக்கு இது மாதிரியான ஒரு ஃபயர் எஃபெக்ட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இது வெறும் ஃபயர் எஃபெக்ட் மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு வாட்டர் ஸ்பிளாஷ் எஃபெக்ட், இன்னொரு பக்கம் வந்து ஃபயர் எஃபெக்ட், அதோடு இல்லாமல் நிறைய ஸ்மோக் எஃபெக்ட்லாம் வந்து வரும். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக க்ரியேட் ஆகாது. நம்ம மேனுவலாக இந்த ஆக்ஷன் ரன் ஆகி வந்ததுக்கப்புறம் நாம தான் வந்து கொஞ்சம் அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றது வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு போர்ட்ரேட் இமேஜ் எடுத்தீங்கன்னா கூட அந்த இமேஜ்க்கு இந்த மாதிரியான ஒரு ஃபயர் எஃபெக்ட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத வீடியோக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகேங்க, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வழக்கம் போல தான் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 2 ஃபைல் இருக்கும். ஒரு ப்ரஷ் ஃபைல், ஒரு ஆக்ஷன் ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 ஃபைலில் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் ஃபைலையும் ஆக்ஷன் ஃபைலையும் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி இம்போர்ட் ப்ரஷஸ் அப்புறம் இம்போர்ட் ஆக்ஷன் கொடுத்து இந்த 2 ஃபைலை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய இமேஜ், அந்த இமேஜ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஃபயர் எஃபெக்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மாதிரி ஒரு ஃபயர் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபயர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களா, மேலே வந்து கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி வருது. ஓகேங்களா? அப்போது நம்ம இமேஜ் வந்து உள்ளே இன்புட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் எல்லாம் எனக்கு வந்து ஃபுல்லாக வெளியில் ரிவீல் ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்பேசிங் கொடுக்கணும் சைடில். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்பேசிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே வரும். அதனால் நான் இப்படி டவுன்லோட் பண்ண இந்த இமேஜை நான் இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் சைடெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கூட நம்ம இதை நல்லா ஒரு கரெக்டாக வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான பிளேசிங் கொடுத்துட்டு கொஞ்சம் சுற்றி கேப் இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டில் இந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணால் ஒரு செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம், பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா குயிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு மெத்தடில் நான் குயிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிராப் ஷேடும் சேர்ந்து செலக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதனால் இப்போ இந்த இமேஜ்க்கு பென் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் நான் செலக்ட் பண்ணிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ என்னோட சப்ஜெக்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன். அந்த நியூ லேயருக்கு நேம் வந்து BRUSH. ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ண மெத்தட் தான். ப்ரஷ்னு கொடுக்குறேன். ப்ரஷ்னு கொடுத்துட்டு ஆல்ட் டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா என்னோட ஃபர்க்ரவுண்ட் கலர் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயரில் வந்து என்னோட சப்ஜெக்ட், அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரில் நான் வந்து என்னோட சப்ஜெக்ட்டை மட்டும் நான் ட்ரேஸ் அவுட் பண்ணி அதை மட்டும் நான் வந்து ஒரு கலர் ஃபில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, மறுபடியும் ஒரு நியூ லேயர் கொடுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் N. நியூ லேயருக்கு நேம் வந்து FIRE ஃபயர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபயர்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த ப்ரஷ் லேயர் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் வேறு ஏதாவது கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு சும்மா நார்மல் சாஃப்ட் ரவுண்டு, ஹார்ட் ரவுண்டு ஏதாவது ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது சைடில், ஓகேங்களா, எந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஃபயர் வேணுமோ அந்த ஏரியா மட்டும் இப்படி ப்ரஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சைடு மட்டும் ப்ரஷ் பண்ணுறேன், ஒரு பாதி. இதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு பக்கம் வந்து ஃபயர் மட்டும் வர மாதிரி நான் வந்து எஃபெக்ட் வேணும். அதனால் இப்போது 2 லேயர் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஒரு லேயரில் வந்து ஆக்சுவலாக இப்போ ப்ரஷ் லேயரில் நான் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஃபயர் லேயரில் போய்ட்டு நான் வந்து ப்ரஷ் பண்ணணும். ஃபயர் லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபயர் லேயரில் ஒரு பாதி மட்டும் நான் வந்து இப்படி ப்ரஷ் பண்ணுறேன். எந்த பக்கம் எனக்கு வந்து ஃபயர் வேணுமோ அந்த ஏரியா மட்டும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒரே லேயரில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனி லேயர். ஓகேங்களா? ஃபயர்னு மட்டும் தனி லேயர், அடுத்தது ப்ரஷ்னு ஒரு தனி லேயர், அடுத்தது பேக்ரவுண்டில் உங்களோட
சப்ஜெக்ட். ஓகேங்களா, இது மூணுத்தையும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு இம்போர்ட் பண்ண இந்த ஆக்ஷனை நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரன் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஃபயர் எஃபெக்ட் வந்து ரெடி ஆகிட்டு வரும். ஓகேங்களா, இப்போ நமக்கு எஃபெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இருந்தாலும் இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, எப்படி அப்படின்றத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃபயர்னு ஒரு ப்ரஷ் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். நம்ம மேனுவலாக வேணும்னாலும் இதை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ஃபயர், உங்களோட லேயரில் போனீங்கன்னா வாட்டர் ஃபயர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன எஃபெக்ட் இருக்கும். ஒரு கலர் மோட் அப்படின்னு சொல்லி 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 10 கலர் மோட் இருக்குது. ஓகேங்களா, இந்த 10 கலர் மோடை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு கலர் மோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கலர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த கலர் மோடு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஓவரால் கலர் கரெக்ஷன்ஸ்க்காக. ஓகேங்களா, இருந்தாலும் இதில் உள்ள நான் மேனுவலாக வந்து இன்னும் எதாவது கலர் கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இருக்கிற இந்த மோடு லெவலு, கலர் பேலன்ஸு, கர்வ்ஸ் எல்லாம் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டி பேனல் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக அந்த இண்டிவிஜுவல் கலர் எஃபெக்ட்டை நீங்கள் வந்து வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உங்களோட கன்வீனியன்ஸுக்காக தான். இந்த 10 கலர் மோடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட். மறுபடியும் நீங்கள் ஓவரால் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். எடிட்டில் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அப்புறம் வந்து கலர் எஃபெக்ட்லாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபோல்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்க்ரவுண்ட் எலமெண்ட். ஃபர்க்ரவுண்ட் எலமெண்ட்னா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்கிற ஃபர்க்ரவுண்ட் எலமெண்ட். இப்போது ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மேலே ஃபேஸுக்கு மேலே ஒரு எஃபெக்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸுக்கு மேலே ஒரு ஃப்ளேம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான எலமெண்ட்லாம் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும்னா ஃபர்க்ரவுண்ட் எலமெண்ட் நீங்கள் போங்க. ஃபர்க்ரவுண்ட் எலமெண்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எலமெண்ட். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் எலமெண்ட்டில் தான் நம்ம வேணுன்ற மாதிரி நம்ம எடிட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் எலமெண்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டிராப்ஸ்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அடுத்தது ஃபயர் எலமெண்ட். இந்த ஃபயர் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மோக் நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸ்மோக் ஆன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக வந்து ஸ்மோக் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் கூட எனக்கு வந்து ஸ்மோக் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரஷ் டூவில் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இந்த ஸ்மோக் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நிறைய ப்ரஷஸ் நம்ம ஆட் பண்ணோம். இந்த ப்ரஷஸில் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்மோக் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மோக் ப்ரஷை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அதை பெருசு சின்னது பண்ணிக்கலாம். அதோடு இல்லாமல் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி ரொட்டேட் பண்ணி வேணுன்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த ப்ரஷை ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏரோ கீ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்மோக் வந்து கிடச்சிருக்கு. ஸ்மோக் மட்டும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கூடவே நீங்கள் வந்து ஃப்ளேமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லேயரை செலக்ட் பண்ணுறேன். ஃப்ளேம் லேயரை செலக்ட் பண்ணி இப்போது அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதோ ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃப்ளேம் ப்ரஷ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ரஷ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளேம் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ப்ரஷ் வந்து பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணி இப்படி ஒரு எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். வேணான்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அப்ளை ஆகிருக்கிற எஃபெக்ட்டை வேணான்னா டெலிட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ஃப்ளேமோ புதுசாக ஒரு இது மாதிரி ஒரு ஸ்மோக்கையோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேம் எஃபெக்ட்டை, ஒரு ஃபயர் எஃபெக்ட்டை உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த எஃபெக்ட்டை உங்களோட இமேஜ்க்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.